ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோல்டு ஏசியன் செஷன்ல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அது அந்த செட்டப் தான் இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போறேன். இட் வாஸ் a வெரி ஈஸி வித் லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் சொல்லி என்ட்ரிஸுங்கும்போது நம்ம கரெக்டான செட்டப்புக்கு போய் கரெக்டான இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் கரெக்டாக நம்ம புக் பண்ணுறது தான் ட்ரேடிங். ஓகேங்களா? சும்மா ஒரு புரட்டாம் பாக்கில் ஒரு இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணுறது நமக்கு ட்ரேடிங் இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு கோல்டு நான் 20 ஏப்ரல் 2026 நான் இந்த கோல்டு என்ட்ரிக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இட் வாஸ் ஜஸ்ட் மண்டே ஓப்பனிங்க்கு அப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு ஓப்பனிங்லயே எனக்கு இல்லை, ஓப்பனிங்லேருந்து எனக்கு ஒரு ஏசியன் செஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு எம்எஸ்எஸ் கிடச்சிது. விச் மார்க்கெட்டஸ் வாஸ் கோயிங் சி இட் வாஸ் பிரேக்கிங் இன் திஸ் ஹை அண்ட் திஸ் ஹை. ஒன்ஸ் இட் ஹேஸ் பின் broken இந்த ஹை உடச்சதுக்கப்புறம் இந்த ஹைக்கு யார் நமக்கு லோன்னு பார்த்தோம்னா, இந்த ஹைக்கு இட் வாஸ் அ லோ. ஓகேங்களா? இந்த லோ உடைச்சா நமக்கு என்னன்னா அது எம்எஸ்எஸ்ஸாக கன்சிடர் ஆகும். ஸோ ஆஸ் திஸ் இந்த லோ உடச்சிருச்சு மார்க்கெட், உடஞ்சோடனே நமக்கு என்னன்னா இது எம்எஸ்எஸ்ஸாக கன்சிடர் பண்ணிட்டேன். மார்க்கெட் என்ன போயிட்டு இருந்துச்சு, ஒரு அப்சைடு போயிட்டு இருந்துச்சு, ரைட், ஒரு அப்சைடு போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த லோ உடச்சதுன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்ம 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் there is a simple rules that market can go up or down or it can ஒரு மேலே இல்லை கீழே இல்லை, அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டு ஒரு ஹையை உடச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அது அப் சைடு தான் போதும், நம்ம கிளியராக கொடுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஹையை உடச்சிட்டு நமக்கு செல்லிங் சைடு கொடுக்குறான் எப்போனா இந்த ஹையோட லோ உடைக்கும் போது எனக்கு ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நான் இங்கேயே செல் பண்ணணும்னா அது மாட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் நான் இங்கேயே செல் பண்ண மாட்டேன். வை ஐ வாண்ட் டு செல்லுன்னா எங்கே பண்ணணும்? கம்மி ரேட்டில் போய் யாராச்சும் பண்ணுவாங்களா? எனக்கு இதை இந்த ஹைலேருந்து இது லோ எடுக்கும் போது இதுதான் கம்மி ரேட்டு. அப்போ இங்கே நான் செல் பண்ணுமா? கம்மி ரேட்டில் எல்லாம் வாங்க தான் பார்ப்பாங்க, யாராச்சும் விற்க பார்ப்பாங்களா? மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் சாரி ப்ரீமியம் ரேஞ்சுக்கு பார்க்கலாம். ஐ மீன் இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு நான் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வரையினேன். ஸோ இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வரையும் போது எனக்கு 50% எங்கே இருக்குது, மார்க்கெட் மறுபடியும் ஒரு 50% வந்தது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் செல் மறுபடியும் பிக் செல்லிங்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஸோ இந்த 50% தான் நான் கோல்டன் ஜோனாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோல்டன் ஜோன் மார்க்கெட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த கோல்டன் ஜோனில் எனக்கு இன்னும் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. என்ன நானே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் ஜோன் 1 சாரி MSS confirmation number 1 and I has been வெயிட் பண்ணதுன்னா கோல்டன் ஜோன் வர வெயிட் பண்ண. இந்த கோல்டன் ஜோனில் ஐஎஃப்இஜி இருந்துச்சு, எனக்கு ஐஎஃப்இஜி இருந்துச்சு. அந்த கோல்டன் ஜோனில் எனக்கு ஐஎஃப்இஜி மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன இருக்குதுன்னா மார்க்கெட், ஸோ மண்டே என்ன இருக்குதுன்னா மார்க்கெட் சாட்டர்டே சண்டே லீவ் நல்ல ஒரு கேப் டவுன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கம்பல்சரி வருவான். ஸோ கேப் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஐஎஃப்இஜியும் டேப் பண்ணிவிட்டு கோல்டன் ஜோனை டேப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இம்மீடியட்டாக எனக்கு கோல்டன் ஜோனுக்கு மார்க்கெட் வந்தோன்னு நான் என்ன பண்ணேன், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் நான் போகிறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஓவர். ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதை கோல்டன் ஜோனை மார்க் பண்ணி, பட் 1 ஹவரில் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு இதான் கோல்டன் ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இந்த கோல்டன் ஜோன் வர முடியும் எனக்கு இந்த பிரேக்கப் ஸ்டிச் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த என்ட்ரி வந்து நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்த என்ட்ரிக்கோட பிரேக் டவுன் நான் வந்துடுறேன். ஸோ இது லைவ்ல இந்த என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம யூடியூப் லைவ்ல இருக்கணும். யூடியூப் லைவ்ல இந்த என்ட்ரியை நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? டோன்ட் வரி, லைவ்ல வந்து பாருங்க. அதை நான் பை கொடுப்பேனா செல் கொடுப்பேன்னா எனக்கு யூடியூப் லைவ்ல இப்போ கொடுப்பேன். இந்த பிரேக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை போய் செட்டப் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் செல் சைட் கொடுக்க தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே 15 மினிட்ஸ்லேயே பார்த்துக்கணும். நோ வெயிட் செகண்ட், சாரி. சி இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் கோல்டன் ஜோன் ஐஎஃப்இஜி அண்ட் கேப் ஹாஸ் பின் ஃபில்ட். இமீடியட்டாக நான் 1 ஹவருக்கு போகிறேன், சாரி 1 மினிட்டுக்கு போகிறேன். 1 மினிட்டுக்கு ஏன் போகிறேன்னா எனக்கு அவ்வளோ ஐஎஃப்இஜி டேப் ஆகிட்டான், கோல்டன் ஜோன் டேப் ஆகிட்டான், கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பு ஃபில் பண்ணிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட்டா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், செல்லிங் தான் பார்க்கணும். ஓகே, நான் என்ட்ரி எப்போ எடுப்பேன்? என்ன ப்ரோ இங்கே வந்தோன்னே செல் பண்ணிடுவீங்களா? மாட்டேன். நான் என்ட்ரி எப்போ எடுப்பேன், ஒன்ஸ் இன் செஷன் ஒன்லி, செஷன் டைமிங்கில் மட்டும்தான் எடுப்பேன். அப்படி பார்க்கும்போது நான் இங்கெல்லாம் என்ட்ரி போகலை. என்ட்ரி நான் வந்து செஷனுக்கு தான் வந்து செஷன் வர முடியும் என்னென்னு பார்த்துருக்கேன். நம்ம இந்த கோல்டன் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸ்டெப் நம்பர்
இங்கேருந்து ஒரு ஸ்டெப் போடுறேன். ஸ்டெப் நம்பர் 1 கோல்டன் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸ்டெப் நம்பர் 2 இது ஐஎஃப்இஜி. ஸ்டெப் நம்பர் 3 சி கேப் ஹேஸ் been filled. ஓகே. ஸ்டெப் நம்பர் 4 திஸ் கேப் ஹேஸ் சேஞ்ச் டு எம்எஸ்எஸ் அண்ட் இங்கே ஒரு கேப் இருக்கு. நான் இந்த கேப் ஃபில் பண்ண வெயிட் பண்ணுறேன். இந்த எம்எஸ்எஸ்லாம் இமீடியட்டாக என்ட்ரி போகல. அண்ட் இந்த எம்எஸ்எஸ்லையும் என்ட்ரி போகிறக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கல. ஏன்னா எனக்கு செஷன் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. செஷன் ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட் இமீடியட்டாக ஒரு அப் சைடு போயிட்டு ஒரு டவுன் சைட். இதை நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இது எம்எஸ்எஸ் எடுத்துக்கிறேன், ரைட். இது வந்து எம்எஸ்எஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஜோனு. நெக்ஸ்ட் இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு கொடுக்காம எனக்கு இங்கே என்னென்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சரி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ராங் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கான். அப்போ செல் சைடு தான் எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 golden zone and IFEG, right. Step number 2 MSS. Step number 3 gap has been filled. Step number 4 எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். நான் எம்எஸ்எஸ்ல என்ட்ரி போகல, ஏன்னா அது எனக்கு வந்து செஷன் டைமிங்கில். அண்ட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருமே நான் ஏன் என்ட்ரி போகிறேன்னா எனக்கு வந்து செஷன் டைமிங்கில் இருக்குது. அண்ட் இமீடியட்டாக நான் என்ன இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் எனக்கு வந்து பெருசாக எதுவும் மாட்டல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 3 மினிட்ஸுக்கு வரேன். 3 மினிட்ஸில் எனக்கு என்ன நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்த்துறேன். எனக்கு கிடைக்கல. ஐ எம் நாட் குட் வித் திஸ் ஆர்டர் பிளாக். அண்ட் இமீடியட்டாக ஷிஃப்ட் டு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இல்லை. எனக்கு இந்த நேரம் நல்ல ஆர்டர் பிளாக் இல்லை. பட் ஐ ஹவ் சீன் ஹியர் திஸ் இஸ் குட் ஆர்டர் பிளாக், ரைட். ஏன்னா சி எஃப்இஜி இருக்கு. சி திஸ் இஸ் எஃப்இஜி, ரைட். எஃப்இஜி இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சி திஸ் இஸ் ஐஎஃப்இஜி 2. இங்கே பாருங்க, இது ஒரு எஃப்இஜி, ரைட். திஸ் இஸ் எஃப்இஜி, ரைட். அண்ட் இட் ஹாஸ் been changed to IFEG. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இமீடியட்டாக சி மார்க்கெட், சி எம்எஸ்எஸ், பேரகிராஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐஎஃப்இஜி என்ன பண்ணுறேன், இமீடியட்டாக ஐஎஃப்இஜியில் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணுறேன். அதுக்கு பிரேக் டவுன் இதுதான், ரைட். திஸ் வாஸ் மை செட்டப். மார்க்கெட் ஐஎஃப்இஜி மார்க் பண்ணிட்டேன். ஐஎஃப்இஜி மார்க் பண்ணி இமீடியட்டாக செல்லிங் இங்கே பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து எபோ திஸ் ஸ்விங் ஹை. இப்போ வந்து ஐஎஃப்இஜியோட ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸாக போட்டு ஐஎஃப்இஜியில் செல் போட்டுட்டு 1:5 ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு 1:5 இமீடியட்டாக எனக்கு வந்து டீசன்ட் ஸ்டார்ட் கிடையாது. சாரி வெயிட், இங்கே ஐஎஃப்இஜி நான் டேப் ஆகி 1:5 நான் ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு நம்ம டார்கெட் இங்கே வச்சிடுறேன். அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், நீங்கள் டீசெண்டாக என்ன பண்ணணும்னா 1:1.5 or 2 வரும்போது ஸ்டாப்ல இருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்து பிரேக் இவனில் போட்டுக்கணும். ஒய், பிகாஸ் நம்ம வந்து 1:2 or 3 வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆகும்போது நமக்கு என்னென்னா இந்த ஸ்டாப் லாஸில் போய் என்ட்ரி ஸ்டாப் அடிக்கணும் இல்லை, நம்ம பிரேக் ஈவனில் போடுறோம். பிரேக் ஈவன் நத்திங் பட் இந்த ஸ்டாப் லாஸை தூக்கி நம்ம என்ட்ரி பிளேஸில் போடுறது தான் பிரேக் ஈவன். ஓகேங்களா. பிரேக் ஈவன் போட்டோம்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் நமக்கு என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. சரி, ஐஎஃப்இஜியில் வந்து நான் பிரேக் ஈவன் போட்டோம்னா பிரேக் ஈவனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், 1:2 வந்தோன்னா இந்த பிரேக் ஈவன் கொண்டு வந்துடுறேன் ஸ்டாப் லாஸை. ஈஸி டார்கெட். ஓகேங்களா. அண்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செஷன் டைமிங்கில் இருக்கும். ஆனால் நல்ல கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போயிருக்கும். சீக்கிரம் 1 ஹவரில் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறான். எம்எஸ்எஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டன் ஜோனுக்கு வரக்கு வெயிட் பண்ணி, கோல்டன் ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு வெயிட் பண்ணி தான் என்ட்ரி போயிருக்கோம். ஓகேங்களா. நம்ம எது சும்மா ஒரு குருட்டாம்போக்கில் எங்கேயும் என்ட்ரி போகல. கோல்டன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா கோல்டன் ஜோன் வருது, கோல்டன் ஜோனில் கேப் ஃபில் ஆயிருக்கு, அது ஐஎஃப்இஜி அங்கே இருக்குது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்களா. ஐஎஃப்இஜி, கோல்டன் ஜோன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு ஸ்வீப் இருக்குன்னு பார்க்குறேன். லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. ஓகேங்களா. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு கொடுத்துட்டு எம்எஸ்எஸ்ல நான் இமீடியட்டாக என்ட்ரி போகல, ஏன்னா எனக்கு இங்கேயும் கேப் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகணும்னா அதோட ஐஎஃப்இஜியில் தான் நான் என்ட்ரி போயிருக்கேன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஐஎஃப்இஜிங்கும் போது எஃப்இஜி சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் எஃப்இஜி, ரைட். ஆர்டர் பிளாக் எப்பயுமே எஃப்இஜியோட இருக்கிற ஆர்டர் பிளாக் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நம்ம ரீட்டைல்னால இவ்வளோ பெரிய மூவ் கொண்டு வர முடியுது. அப்போ இன்ஸ்டியூட்னால இந்த மூவ் கொண்டு வர முடியும். நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட் வந்துடுவோம். இதெல்லாம் விட நமக்கு என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ்
ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வைக்கணும். ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கிறது ஓகே, என்ட்ரி இங்கே பிளேஸ் பண்ணுறது ஓகே. இதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே வைக்கும்போது நீங்கள் 1% உங்கள் அக்கௌண்ட்டு தான் லாஸில் இருக்கணும். 1% ஆர் 0.5%. ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. வில் கெட் வில் கிவ் குட் செட்டப்ஸ் இன் அவர் லைவ் டு ஆர் அண்ட் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நம்ம இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய, ஆனால் யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம கூடிய சீக்கிரம் போடுறோம். நம்ம என்ட்ரிஸ் பிரேக் டவுன் கொடுக்குறோம். யாருமே இவ்வளோ ஓப்பனாக கொடுத்துட மாட்டாங்க, நம்ம கொடுக்குறோம். வி ஹேவ் லாட் ஆஃப் டேஸ் டு கோ. ஸோ ஒரு நல்ல என்ட்ரிஸ் நான் செட்டப் கொடுக்குறேன், லைவ்லேயும் கொடுக்குறேன். லைவ் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கான்ஃபிடண்ட்டாக வந்திருக்கிறோம், கான்ஃபிடண்ட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா? இது நல்லா என்ட்ரி தான், எல்லாம் பார்த்தீங்களா? தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.